தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளில் முதலாவதாக தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு 74 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டு வாக்காளர் எண்ணிக்கை 5,67 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 6.41 கோடியாக இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது 5,67,07,380 குறைந்துள்ளது. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டக்கூடிய புதிய பட்டியலின்படி தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். 2,77,38,925 ஆண் வாக்காளர்களும் 7,617 மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இந்த பட்டியலில் சுமார் 27.53 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். Claims and objections period நமக்கு about 7.40 lakhs draft roll இருந்து claims and objections periodல about 7.40 lakhs inclusion 18 to 19 voters. இதில் முதல் முறை வாக்களிக்க காத்திருக்கக்கூடிய 18 முதல் 19 வயதுடைய இளைஞர்களின் எண்ணிக்கை 12.51 லட்சமாகும். மேலும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 3.99 லட்சம் பேரும், மாற்றுத்திறனாளிகள் 4.63 லட்சம் பேரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். வழக்கம் போலவே மாநிலத்திலேயே மிகப்பெரிய தொகுதியாக 5.36 லட்சம் வாக்காளர்களுடன் சோழிங்கநல்லூர் நீடிக்கிறது. வெறும் 1,16,000 வாக்காளர்களுடன் பட்டியலின் கடைசி இடத்தில் சென்னை மாவட்டத்தின் துறைமுகம் உள்ளது. சென்னை மாவட்டத்தின் 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்திலிருந்து 28 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த கால கணக்கெடுப்பின்படி சென்னை மாவட்டத்தின் 16 தொகுதிகளில் மொத்தம் 40,04,694 வாக்காளர்கள் இருந்தனர். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இந்த எண்ணிக்கை 28,30,936 குறைந்துள்ளது. இதன் மூலமாக சுமார் 11,73,758 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. சென்னை மாவட்ட வாக்காளர் பட்டியலில் ஆண்கள் 13,65,763 பேர், பெண்கள் 14,64,344 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 829 பேர் இடம்பெற்றுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்ட பிறகு 2,51,260 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் SIRக்கு பின்னர் வெளியான வாக்காளர் பட்டியலில் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இந்நிலையில் வாக்காளர் பதிவு அலுவலரின் முடிவுக்கு எதிரான மேல்முறையீட்டை 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இப்போ கூட நீங்க ஃபார்ம் 6 கொடுத்துக்கலாம். இப்போ கூட நீங்க ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உண்டு. தேர்தல் தொடர்பான தகவல்களை மாவட்ட தொடர்பு மையங்களான 1950 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு அறியலாம் எனவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு தந்தை பாணியில் பதிலளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்ற கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடந்த நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்தார். தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். அதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணி தலைவராக மு க ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கினார். ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், only a secular India can survive. தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போது தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் இது குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியும் பதிலளித்தார். இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி, மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். மோடியின் இரட்டை இன்ஜின் கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு அடி கூட நகராது என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார்.
எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இருந்த 164 ரயில் சேவைகள் 115ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10, 11 ஆகிய நடைமேடைகளில் சீரமைப்பு மற்றும் நடைமேம்பால பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் 204 ரயில் சேவைகள் 164ஆக குறைக்கப்பட்ட நிலையில் மேலும் ரயில் சேவை குறைப்பு உள்ளிட்ட மாற்றங்கள் இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி அமலில் இருக்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி எழும்பூர், பரங்கிமலை, கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மார்க்கத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 26 கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் எழும்பூரில் இருந்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு நோக்கி செல்லும் போது சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் நிற்காது எனவும், மறுமார்க்கத்தில் எழும்பூர் வரும்போது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டில் நிற்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் திருமால்பூர், அரக்கோணம் மற்றும் சென்னை கடற்கரை அரக்கோணம் இடையே இயக்கப்படும் விரைவு மின்சார ரயில், செங்கல்பட்டு எழும்பூர் இடையேயான பகுதி விரைவு மின்சார ரயில் ஆகியவை பரங்கிமலையில் நின்று செல்லும். அதேபோல கும்மிடிப்பூண்டி, தாம்பரம் மார்க்கத்தில் வார நாள்களில் இயக்கப்படும் ரயில்கள் செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பீக் ஹவர்ஸ் இல்லாமல் சாதாரண நேரத்தில் இயக்கப்படும் ஏசி மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏசி மின்சார ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் தனக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கும் போர் என்று தாவேக தலைவர் விஜய் சூளுரைத்துள்ளார். வேலூர் அடுத்த அகரம்சேரியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், கடந்த தேர்தலில் நல்ல தலைமை இல்லாததால் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து ஏமாந்ததாக கூறினார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லிட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சி காலங்களில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாக திகழ்ந்ததாக கூறிய விஜய், தற்போது சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடி மாநிலமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு தாவேக ஆட்சி அமைத்ததும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் விஜய் கூறினார். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவென்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தன் மீது பழி போட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பிய தாவேக தலைவர் விஜய் கண்கலங்கிய காட்சிகளே இவை. வேலூரை அடுத்த அகரம்சேரியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக விஜய் சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக வேலூர் சென்றார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய்க்கு கட்சி நிர்வாகிகள் வேல் மற்றும் வாள் பரிசளித்தனர். அதன் பின்னர் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய விஜய், தாவேகாவுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட். தங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்றும் யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து நிலவுவதாகவும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை மையம், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. 25ஆம் தேதி முதல்
முதல் 3 நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாகவும் முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தெரிவித்துள்ளார். கொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். இதனிடையே திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை சென்னை சிஐடி காலனியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் உடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வபிறந்தகை ஆகியோர் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிரீஷ் உடங்கர் ஆட்சி அதிகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். Other things, Rajya Sabha and local body, all those issues they have discussed positively. Only on the seat sharing, it remains inconclusive. Only about seat sharing, no power sharing about That everything, but seat sharing we have to first conclude. So only that is pending now. How many of seats are Congress are requesting this time in alliance, sir? We have already discussed. விரைவில் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கிரீஷ் உடங்கர் கூறினார். அதனால்தான் காங்கிரஸ் இல்லைன்னா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா வாடா விஜய் வந்துட்டாங்க வாங்க விஜய் போய் பிடிச்சிடலான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது அவங்களுடைய வேலை அவங்களுடைய பொறுப்பு போயிட்டே இருக்கணும்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் குறித்த நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு கூறிய கருத்துக்களே இவை. இந்த நிகழ்ச்சியில் தனது உடல் எடை குறைப்பிற்கான ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். Once I started losing weight, the initial 5 kgs are much easier. So in the span of 4 years, I lost somewhere around 38 kgs. 38 kgs, yeah. Wow. I am not somebody who would hit the gym. I'm not at all a gym person. சினிமாவில் தனக்கான கதாபாத்திரம் வந்தால் நிச்சயமாக நடிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். That is what even the directors think. வயசான கேரக்டர்ஸும் பண்ண முடியாது, லீடும் பண்ண முடியாது, இன் பிட்வீன் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கலாம் அந்த ஒரு ஸ்டேஜ்ல இப்போதைக்கு இருக்கேன். கதாபாத்திரத்தின் முக்கியத்துவத்தை பொறுத்து நடிக்க உள்ளதாகவும் குஷ்பு குறிப்பிட்டார். T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்றில் ஜிம்பாப்வேயை மேற்கிந்திய தீவுகள் அணி 107 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே பந்து வீசிய நிலையில் மேற்கிந்திய வீரர்கள் அதிரடியாக ரன்களை குவித்தனர். குறிப்பாக 7 சிக்சர்களை பறக்கவிட்டு ஹெட்மேயர் 34 பந்துகளில் 85 ரன்களை குவித்தார். பவல் 59 ரன்களும் ரூதர்ஃபோர்ட் 31 ரன்களும் எடுத்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய ஜிம்பாப்வே 17.4 ஓவர்களில் 147 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அணியின் இவான்ஸ் அதிகபட்சமாக 43 ரன்களை எடுத்தார். மேற்கிந்திய தீவுகளின் புடாகேஷ் மோட்டி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 85 ரன்களை குவித்த ஹெட்மேயர் ஆட்டநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இலங்கையின் பல்லேகலேவில் இன்று நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்த்து இங்கிலாந்து விளையாடுகிறது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தேனி மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், தாமரைக்குளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள், உழவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலை வனப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் காட்டுத்தீயில் 20 ஏக்கருக்கும் மேற்பட்ட வனப்பகுதி எரிந்து சாம்பலானது. பலத்த காற்றால் தீ வேகமாக பரவிய நிலையில் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். வெயிலின் தாக்கத்தால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது மர்ம நபர்கள் எவரேனும் தீ வைத்தனரா என விசாரணை நடத்தப்படுகிறது. கோவை தொண்டாமுத்தூர் அருகே விவசாய தோட்டத்திற்குள் சுற்றித் திரியும் காட்டெருமையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வனத்திலிருந்து வெளியேறி யானைமடுவு என்ற கிராமத்திற்குள் நுழைந்த காட்டெருமை அங்குள்ள விளைநிலங்களில் புகுந்து விவசாயிகளை அச்சுறுத்தி வருகிறது. காட்டெருமையை பிடித்து வனத்திற்குள் விட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வேலூர் அருகே தாவேகா தலைவர் விஜய்க்கு கிரெயின் மூலம் அந்தரத்தில் தொங்கியபடி மாலை போட முயன்ற ஊராட்சி கவுன்சிலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். அகரம் சேரியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு வந்த விஜயை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பொழுது காவல்துறை அனுமதியின்றி அலகு குத்தி கொண்டு கிரெயின் மூலம் மாலை அணிவிக்க முயன்ற கவுன்சிலர் 7 முறையை கைது செய்தனர். மேலும் கிரெயின் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார். சத்தியமங்கலம் அருகே தாளவாடியில் யானை மிதித்து விவசாயி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து வனச்சரகரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேர்மாளம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை காவலில் இருந்த விவசாயி மாதேசுவாமியை மிதித்து கொன்றது. வனத்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடாததே இந்த தாக்குதலுக்கு காரணம் என புகார் கூறிய மலை கிராம மக்கள் அலட்சியம் காட்டாமல் தொடர்ந்து ரோந்து பணியில் வனத்துறையினர் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை திருவெற்றியூரில் 1.5 வயது குழந்தையின் விரலில் தங்க மோதிரம் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜா சண்முகம் நகரை சேர்ந்த கோகுல் பிரசன்னா என்ற குழந்தையின் விரலில் மோதிரம் மாட்டிக்கொண்டதால் விரல் வீங்கி குழந்தை வலியால் கதறியது. பதறிய பெற்றோர் குழந்தையை திருவெற்றியூர் தீயணைப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். குழுவினர் சில உபகரணங்களை பயன்படுத்தி மோதிரத்தை காயமின்றி லாவகமாக அகற்றினர். திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய போது தவறவிட்ட 3.5 சவரன் தங்கச்சங்கிலி 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கடந்த 19ஆம் தேதி நீராடிய போது அவரது தங்கச்சங்கிலி கடலில் விழுந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் கடல் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் சிப்பி அறியும் தொழிலாளர்கள் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட அந்த சங்கிலியை கோவில் காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் மணிகண்டன் பெற்றுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் பாமகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் திமுக பேனர்கள் கிழிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. திமுக அரசை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தின் இடையே பேருந்து நிலைய கட்டடத்தின் மீது ஏறி அங்கிருந்த திமுக பேனர்களை கிழித்து வீசினர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலை 20 பைசா குறைக்கப்பட்டு 5 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்களின் விரத காலம் நடைபெறுவதாலும் முட்டை நுகர்வு கணிசமாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக முட்டை விலை சரிவை சந்தித்துள்ளது. மேலும் 1 கிலோ பிராய்லர் கோழி 116 ரூபாய்க்கும் முட்டை கோழி 62 ரூபாய்க்கும் பண்ணை விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஊழியர்களிடையே ஏற்பட்ட மோதலில் நடத்துனர் ஒருவர் பலத்த காயமடைந்தார். மதுரை தேவகோட்டை இடையே இயங்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் மற்றொரு பேருந்து ஊழியர்களுக்கும் இடையே நேர பிரச்சினை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பினர் டயர் லிவரால் தாக்கியதில் குருநாதன் என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 2 தனியார் பேருந்துகளையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே எருதுவிடும் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாணியம்பாடி அருகே வடையாம்பட்டில் காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. காளைகள் சீறி பாய்ந்து ஓடியதை ஏராளமானவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கள்ளச்சாராய விற்பனை செய்த ஆந்திர மாநில நபர் கைது செய்யப்பட்டார். முனுசாமி என்ற நபரிடம் இருந்து 22 கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளிப்பட்டு அருகே தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த நிலையில் காவல்துறையிடம் அவர் சிக்கியுள்ளார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் பாரம்பரிய அருங்காட்சியகம் உள்ளிட்ட 9 திட்டங்களை மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் 10,000 மில்லியன் டன்னாக உயரும் என்றும் தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாயில் புதிய கப்பல் கட்டும் தளம் அமைய உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இத்துறைமுகம் நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக மாற்றப்படும் என்றும் சர்பானந்த சோனாவால் உறுதியளித்தார்.
சிவகங்கையில் பரிகார பூஜை செய்வதாக கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் ராமகிருஷ்ணன் என்பவரால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பால்வினை நோய் ஏற்பட்ட பிறகே இந்த அவலம் வெளிச்சத்திற்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் சிறுமிகளை வன்கொடுமை செய்ததற்காக தலா 100 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 200 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார். போக்சோ நீதிமன்ற வரலாற்றிலேயே வழங்கப்பட்ட மிக உயரிய தண்டனையாக இது கருதப்படுகிறது. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை குட்டத்துறை முருகன் கோவில் கதவில் 5 அடி நீள பாம்பு சுற்றியிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாலை நடை திறக்க வந்த அர்ச்சகர் கதவில் பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தீயணைப்பு மீட்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 3ஆம் நாளான நேற்று சுவாமி குமரவிடங்க பெருமாள் தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் தெய்வானை அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். சிவன் கோவிலிலிருந்து புறப்பட்ட சுவாமி அம்பாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். சென்னை அருகே திருமுலை வயலில் ஆன்லைனில் ஆர்டர் செய்தபோது வந்த காலாவதியான சாக்லேட்டை சாப்பிட்ட சிறுமிக்கு கடும் வயிற்று வலி மற்றும் வாந்தி ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்த புகாரின் பேரில் அம்பத்தூர் உள்ளிட்ட குறிப்பிட்ட ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அங்கு காலாவதியான உணவுப் பொருட்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அந்த நிறுவனத்திற்கு அபராதம் விதித்து அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான வாங்கல் சாலை குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து 2வது நாளாக தொடர்ந்தது. ஞாயிறன்று திடீரென பற்றிய தீ காற்றின் வேகத்தால் மலை போல் குவிக்கப்பட்டிருந்த குப்பைகள் முழுவதும் பரவியது. கரூர் மற்றும் புகழூரிலிருந்து வந்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்க வீரர்கள் போராடினர். இதனால் நாமக்கல் சேலம் சாலையில் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டுள்ளதோடு அப்பகுதி மக்கள் சுவாச பாதிப்பிற்கு உள்ளாகி அவதிக்குள்ளாகினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தக்காளி விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு 80 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ தக்காளி தற்போது விளைச்சல் அதிகமாகி உள்ளதால் விலை பெருமளவு சரிந்து கிலோ 10 ரூபாய் என விற்பனையாகி வருகிறது. விளைச்சல் அதிகரித்து விலை அதல பாதாளத்திற்கு சரிந்துள்ளதால் தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். காய்கறிகளுக்கு கொள்முதல் விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அம்மன்குறிச்சி முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சீறி பாய்ந்த 820 காளைகளை 290 மாடுபிடி வீரர்கள் தழுவ மல்லுக்கட்டியதை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு பத்திரப்பதிவு குளறுபடிகளை கண்டித்து அனைத்து கட்சியினர் சார்பில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. வீட்டு மனைகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதால் மாவட்டத்தில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட பத்திரப்பதிவுகள் முடங்கியுள்ளன. இதனால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டக் குழுவினர் குற்றம் சாட்டினர். கேரளா பாணியில் சிறு மனைகளுக்கும் சிறப்பு அனுமதி வழங்கி பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மடவார் வடாகம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கனமழையால் 1000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மற்றும் டன் கணக்கில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் நனைந்து சேதமடைந்தன. சாக்கடை நீரும் நெல் குவியலும் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அநேக நேரடி கொள்முதல் மையங்கள் எல்லாமே அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கு. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் வெளிநாட்டினர் சாமி தரிசனம் செய்தனர். விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மனமுருக சாமி தரிசனம் செய்தனர். ஆன்மீக பயணமாக ஹங்கேரியிலிருந்து வந்த 20 பேர் கொண்ட குழுவினரை கோயில் சிவாச்சாரியார்கள் வரவேற்றனர். அதன் பின்னர் சாமி தரிசனம் செய்த அவர்கள் கோயிலின் கட்டிடக்கலையை பார்வையிட்டு வியந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ஏரியில் ஆகாய தாமரைக்குள் யானை தஞ்சம் புகுந்ததால் பொதுமக்களை வனத்துறையினர் எச்சரித்தனர். ஏரிக்குள் நுழைந்த யானை ஆகாய தாமரைகளுக்கு நடுவே குளியலிட்ட நிலையில் அதனை காண ஏராளமான மக்கள் திரண்டனர். இதையடுத்து பொதுமக்களை வனத்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து திருட முயற்சி செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். வங்கி ஏடிஎம் பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் சிக்கினார். திருட்டு முயற்சியில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் அருகே பீகார் மாநில தொழிலாளர்களை அரிவாளால் கை கால்களில் வெட்டிவிட்டு பணத்தை பறித்து சென்ற கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டது. பூவலமேடு சிப்காட் அருகே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் டூவீலரில் சென்றபோது 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர்களை வழிமறித்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2 செல்போன்கள் மற்றும் 5000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு அந்த கும்பல் தப்பிய நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். குளித்தலை அருகே கோடங்கிப்பட்டியில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 5 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை பணியாளர் திருவேங்கடத்தின் வீட்டில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் சுமார் 5 டன்னுக்கு மேல் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். வேனுக்குள் ஏற்றி அதிலிருந்த தக்காளி பெட்டிகளை இறக்கிவிட்டு சாக்கு மூட்டையில் இருந்த செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த அவர்கள் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் நீர்வரத்து மிக கடுமையாக குறைந்துள்ளது. கோடைக்காலத்தின் தொடக்கத்திலேயே ஆறு வறண்டு காணப்படுவதால் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கான 17க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேக்கம்பட்டி முதல் சிறுமுகை வரை ஆற்றில் பாறையில் தெரியும் அளவிற்கு நீர்மட்டம் சரிந்திருப்பதோடு கழிவுநீர் கலப்பதால் நீர் மாசடைந்து வருவதாகவும், கோடை மழை பெய்தால் மட்டுமே நிலைமை சீராகும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வீரம்பட்டினம் கடற்கரையில் சுற்றுலா படகு போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து சுற்றுலாத்துறை அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு உரிமமில்லாத படகு கவிழ்ந்து பெண்மணி ஒருவர் உயிரிழந்தார். இதற்கு காரணமான படகு உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஒட்டுமொத்த படகு தொழிலையுமே முடக்குவது முறையற்றது என்று மீனவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் 14 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாசரேத்தைச் சேர்ந்த ஜெயக்குமாருக்கு 27 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் குற்றவாளிக்கு 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி பிரீதா உத்தரவிட்டார். கொடைக்கானல் மலைச்சாலையில் ஒர்க் ஷாப்பில் பழுதுபார்க்கப்பட்ட ஜீப் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மின்மாற்றி மீது மோதி 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. மின்மாற்றி மீது மோதியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஓட்டுநர் காயங்களுடன் உயிர் தப்பினார். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் கிரேன் மூலம் ஜீப் மீட்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சியில் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். மாநகராட்சி வருவாய் 404 கோடியே 75 லட்சமாகவும் செலவினம் 402 கோடியே 35 லட்சமாகவும் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தாமிரபரணி நதியை 59 கோடி ரூபாயில் பாதுகாக்கும் திட்டம் மற்றும் நயினார் குளத்தில் படகு சவாரி உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் வெளியாகின. முன்னதாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்விற்காக மேயர் தனது இல்லத்தில் இருந்து சைக்கிளில் வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நீலகிரியில் தேயிலை சாகுபடி மற்றும் வானிலை குறித்து உடனுக்குடன் செயலி மூலம் விவசாயிகளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் வகையில் கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை தென்னிந்திய தேயிலை வாரிய செயல் இயக்குநர் பரணிக்குமார் தொடங்கி வைத்தார். இதில் மழையின் அளவு, காலநிலை மாற்றம், தேயிலை செடிகளில் ஏற்படும் நோய் தாக்குதல் போன்றவற்றை முன்கூட்டியே விவசாயிகள் குறுஞ்செய்தியாக பெற முடியும். இதன் மூலம் சிறு தேயிலை விவசாயிகள் தரமான தேயிலையை வழங்கி உரிய விலையும் பெற முடியும் என கருதப்படுகிறது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உற்சவர் முருகப்பெருமான் மாடவீதியில் வலம் வந்தார். மாசி பெருவிழா பிரமோற்சவத்தையொட்டி சிங்க வாகனத்தில் திருக்கோயில் மாடவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். சங்கராபுரம் பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் கல்வராயன்மலை அடிவார பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்தனர். செம்பராம்பட்டு, பூட்டை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உணரப்பட்ட இந்த அதிர்வால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பயந்துட்டு வெளியே பார்த்தோம். ஏதோ ஒரு சீட்டு மேலே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கல்லோ ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சேலம் அழகாபுரம் அருகே சிகரெட்டிற்கு பணம் கேட்ட டீ கடை ஊழியரை போதை இளைஞர் ஒருவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடையில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து ரகடையில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற வேன் ஆட்டோ மீது மோதி கவிழ்ந்ததில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கோவில்பட்டியிலிருந்து வெங்கடாச்சலபுரம் நோக்கி சென்ற வேன் 4 வழிச்சாலையை கடக்க முயன்ற ஆட்டோ மீது பலமாக மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் நெடுஞ்சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. விபத்தில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் கோபி உள்ளிட்டோர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சாட்சி விசாரணை நிறைவடைந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பீளமேடு அருகே அரங்கேறிய இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு எதிராக 150 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. முதலமைச்சர் உறுதியளித்தபடி 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் இறுதி விசாரணை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வாரத்தில் வழக்கின் இறுதி தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நேர பிரச்சினை காரணமாக அரசு பேருந்து நேர காப்பாளருடன் தனியார் பேருந்து ஊழியர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆத்திரமடைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்து நிலையத்தின் குறுக்கே தனியார் பேருந்தை நிறுத்தி மறியல் செய்ததால் 30 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள் மற்றும் அலுவலகம் செல்வோர் கடும் அவதிக்குள்ளான நிலையில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் தன்னுடைய முன்னாள் காதலியை பிளேடால் கழுத்தறுத்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பிரகாஷ் மாஜி தன்னுடைய காதலியுடன் கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தங்கி பணிபுரிந்து வந்தார். 5 ஆண்டு காதலை இளம்பெண் முறித்த நிலையில் திருப்பூர் ரயில் நிலையத்தில் அவரை புதிய காதலனுடன் பார்த்தபோது பிரகாஷ் மாஜி ஆத்திரமடைந்துள்ளார். அப்போது தான் வைத்திருந்த பிளேடால் பெண்ணின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடிய அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆண்டிப்பட்டி அருகே வைகை ஆற்று பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் ஆம்புலன்ஸ் விபத்தில் சிக்கியது. தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் நோயாளி ஒருவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்ட போது இவ்விபத்து ஏற்பட்டது. பாலத்தின் தடுப்பு மீது மோதி வாகனம் நின்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 4 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்படி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் 4.5 சவரன் தங்கச் சங்கிலியை மர்ம நபர் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சின்னக்கிரி சமுத்திரத்தைச் சேர்ந்த கிருத்திகா தனது 5 வயது மகனுடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் நகையை பறித்து தப்பினார். இதில் நிலை தடுமாறி தாய் மகன் இருவரும் கீழே விழுந்தனர். காயமடைந்த அவர்கள் நாற்றம்படி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மத்திய அரசின் மானிய விலை யூரியாவை பதுக்கி விற்ற குடோனை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். சிங்காரம் என்பவருக்கு சொந்தமான குடோனை வாடகைக்கு எடுத்த அகமது அலி என்பவர் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு யூரியாவை வேறு மூட்டைகளுக்கு மாற்றி கடத்த முயன்றது தெரியவந்தது. குற்றப்புலனாய்வுத்துறையினர் நடத்திய சோதனையில் 3 டன் எடையிலான 540 மூட்டை யூரியா மற்றும் 60 மூட்டை கோதுமையை பறிமுதல் செய்த நிலையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய கிட்னி திருட்டு வழக்கில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. நாமக்கல் மற்றும் திருச்சி பகுதிகளில் ஏழை தொழிலாளர்களை குறிவைத்து நடைபெற்ற இந்த மோசடி குறித்து ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டது. 3 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டு பள்ளிப்பாளையம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை அடுத்து இந்த வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மன்னார்குடி வானக்காரத்தரு காளியம்மன் கோயில் 108வது ஆண்டு தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பார்கடல் குளக்கரையில் இருந்து கரகம் எடுத்து வந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோயில் முன் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ஏரியில் யானை ஒன்று 10 மணி நேரமாக ஆனந்த குளியலிட்டது. பின்னர் பட்டாசு வெடித்து யானையை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடக்க செய்த வனத்துறையினர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே சிறையில் இருக்கும் நண்பர்களை சந்திக்க மதுபான கடைக்கு தீ வைத்த போதை இளைஞர் கைது செய்யப்பட்டார். வடக்கலூர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் மீது 3க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. கோவை சிறையில் உள்ள இவரது நண்பர்களை பிரிந்திருக்க முடியாமல் தானும் சிறைக்கு செல்ல வேண்டுமென நினைத்த மோகன் வெள்ளிக்குப்பம் பாளையத்தில் உள்ள மதுபான கடைக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காவிரி ஆற்று பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உன்னியூர் காவிரி ஆற்று பகுதியில் சட்டவிரோதமாக வேனில் மணல் ஏற்றிக் கொண்டிருந்தவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். 3 பேர் கைதான நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வழிப்பறி திருடர்கள் 3 பேர் காவல்துறையினரின் வாகன சோதனையில் சிக்கினர். அந்த மூவரும் கடந்த 2ஆம் தேதி பெண் ஒருவரிடம் 1.5 சவரன் தாலி செயினை பறித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதேபோல பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அவர்களிடமிருந்து உருக்கப்பட்ட தங்க நகை மற்றும் 7 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே பெத்துக்குட்டையில் நகராட்சி குப்பை கிடங்கு இடமாற்றம் செய்ய கோரி பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து போராட்டம் நடத்தினர். குப்பை கிடங்கில் கொட்டப்படும் குப்பைகளால் சுவாச பிரச்சினை மற்றும் நோய் தொற்று பாதிப்புகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். சேரன் மகாதேவியில் திடீர் மழையால் நெல் அறுவடை பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் திடீர் மழையால் நெல் அறுவடை பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. சேரன் மகாதேவி பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு அறுவடை பணி தொடங்கியது. தொடர்ந்து அறுவடை பணிகள் தீவிரமடையும் என எதிர்பார்த்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் அறுவடை பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. மழையால் அப்பகுதி விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. சிபிஐ விசாரித்து வரும் இந்த வழக்கில் ஏற்கனவே 5 காவலர்கள் கைதான நிலையில் டிஎஸ்பி உள்ளிட்ட மேலும் 4 அதிகாரிகளின் பெயர்கள் சேர்க்கப்பட்டன. சண்முக சுந்தரத்தை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்ட பலமான எதிர்ப்பை அடுத்து முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஓரிரு நாட்களில் அறிவிப்பார் என்று அவரது ஆதரவு எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் 5 ரோடு சந்திப்பில் நிழல்கூடத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். தனித்து போட்டி இல்லை என்று மீண்டும் திட்டவட்டமாக மருத்துவர் ஐயா அவர் சொல்லியிருக்கிறார். ABC என்று 3 வகைப்படுத்தியிருக்கிறோம். அதுல ஒரு வகையில கூட்டணி அமைக்கப்படும். திருப்பூர் மாநகராட்சி 25வது வார்டில் 15 ஆண்டுகளாக தெருவிளக்கு அமைத்து தரப்படவில்லை என கூறி மின் விளக்குகளை மாலையாக அணிந்தபடி கவுன்சிலர் வந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுக கவுன்சிலரான தங்கராஜ் என்ற அவர் வேலம்பாளையம் பகுதியில் உள்ள மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மின்விளக்கு மாலையுடன் வந்து எதிர்ப்பை தெரிவித்தார். தெருவிளக்கு இல்லாததால் இரவு நேரங்களில் வழிப்பறி அதிக அளவில் நடப்பதாகவும் இதற்கு தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. முகமூடி கொள்ளக்காரனே வந்து உள்ள வந்து போயிட்டான். ஸ்டேஷன்ல கேட்குற கேள்வி கேட்குறாங்க, ஏன் தெருவிளக்கு மாட்டிலையும் கேள்வி கேட்குறாங்க. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் குடும்ப தகராறு காரணமாக இளைஞர் ஒருவர் மகளிர் காவல் நிலையம் முன்பாக தன்னைத்தானே அடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடிப்பழக்கத்திற்கு கடுமையான தென்கரையை சேர்ந்த கபிலன் தன்னுடைய மனைவியிடம் வரதட்சணை கேட்டதாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் காவல் நிலையம் வந்த பிறகு கபிலன் அச்சத்தில் அங்கிருந்த கண்ணாடி துண்டுகளால் தன்னுடைய தலையிலேயே அடித்துக் கொண்டு காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 62 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கொண்டையம்பாளையத்தைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் சிறுமிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அளித்ததாக கூறப்படுகிறது. சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பெற்றோரின் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதை அடுத்து கந்தசாமி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுக்கோட்டை அருகே கீழப்புலவன்காடு பகுதியில் சாலையோர மரத்தில் பைக் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். பெங்களூரு அருகே வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்துவிட்டு திரும்பிய ரமேஷ் என்பவர் நிலை தடுமாறி மரத்தில் மோதி படுகாயமடைந்தார். அப்போது அந்த வழியாக காரில் சென்ற திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் உடனடியாக காரை நிறுத்தி காயமடைந்தவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே நெற்பயிர்களை சேதப்படுத்திய யானைகளால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வனப்பகுதியை விட்டு வெளியேறிய யானை கூட்டம் அனுமன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளின் வயல்களுக்குள் நுழைந்து நெற்பயிர்களை மிதித்தும் தின்றும் சேதப்படுத்தி சென்றன. இன்னும் சில நாட்களில் அறுவடை பணிகள் தொடங்க உள்ள நிலையில் யானைகள் தொடர்ந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். திருத்தணி அருகே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக நபர் ஒருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். செந்தில்குமார் என்ற அந்த நபர் அப்பகுதியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுமி ஒருவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் இட்டேரி அருகே ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்.
ஆணையபுரத்தை சென்ற சுந்தர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இருவர் வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் திருமணமான பெண்ணுடன் இருந்த தொடர்பு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சகோதரர்கள் மணிகண்டன் மற்றும் சுடலை ஆகியோர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள அச்சங்குளம் கூட்டுறவு நூற்பாலையை தொடர்ந்து இயக்க கோரி 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 3 ஷிப்டுகள் 2ஆக குறைக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அந்த மில்லை பாதுகாக்க வேண்டும். அதை நம்பி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த 300 குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். திருவாரூர் மாவட்டத்தில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் செயல்படும் 80 சங்கங்களில் மகளிர் குழுக்களுக்கான கடனுதவி நிறுத்தப்பட்டுள்ளதால் பெண்கள் கவலையடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு கடன் வழங்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் சித்ரா, நடப்பு நிதியாண்டிற்கான இலக்கு எட்டப்பட்டுவிட்டதால் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு கடன் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.